நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, பல்வேறு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளோ பாராட்டுகளுக்கும் எனக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று நடக்கின்ற விவசாயிகள் ஒன்று கூடி நடத்துகின்ற நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சி தான் என் வாழ்நாளிலே கிடைக்கப்பெற்ற பாக்கியமாக நான் கருதுகின்றேன். நான் விவசாய குடும்பத்திலே பிறந்து விவசாய பணிகளை மேற்கொண்டவன். ஒரு விவசாயி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம் கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு முன்னாலே பேசியவர்கள் தலைவரும் ஒருங்கிணைப்பாளரும் இங்கே குறிப்பிட்டார்கள். எத்தனையோ அரசாங்கம் வந்தது, எல்லா அரசாங்கத்திலும் கோரிக்கை வச்சோம், யாரும் நிறைவேற்றவில்லை. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் வந்த பிறகுதான் நாங்கள் வைத்த கோரிக்கைக்கு வடிவம் பெற்றது, திட்டம் நிறைவேறியது என்று குறிப்பிட்டார். நான் ஒரு விவசாயியா இருக்கின்ற காரணத்தினாலே விவசாயி படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் முழுமையாக அனுபவ ரீதியாக தெரிந்த காரணத்தினாலே இந்த திட்டத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினேன். இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலே இதை அவரிடத்திலே தெரிவித்தேன். என்னிடத்திலே அம்மா அவர்கள் சொன்னார்கள், திரு பழனிசாமி அவர்களே, நீங்கள் அற்புதமான திட்டத்தை கேட்கின்றீர்கள். உண்மையிலே ஒரு நல்ல திட்டம். 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம் என்று சொன்னால் சாதாரண திட்டம் அல்ல. வறண்ட பகுதி, வானத்தை நம்பி வாழ்ந்து கொண்ட விவசாயிகளுக்கு இந்த ஏரிகள் நீர் நிரப்பதன் மூலமாக பசுமையான செழுமையான பகுதியை பார்க்க முடியும். திட்டத்தை கொண்டு வந்ததும் நாம் தான், திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினதும் நாம தான், திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு நாம தான். திட்டத்தை முதற்கட்ட பணியை முடிக்கப்பட்டு முதலாக திட்டத்தை திறந்து வைத்ததும் அதிமுக அரசாங்கம் தான். யாரோ ஏதோ பேசுவார்கள், பேசுவது எளிது, செய்வது கடினம். இன்னும் சில ஏரிகள் விடுபட்டு விட்டதாக நம்முடைய விவசாய பெருமக்கள் தெரிவித்தார்கள். எங்கெங்கெல்லாம் இந்த 100 ஏரி திட்டத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஏரிகள் விடுபட்டதோ அதையெல்லாம் அதிமுக அரசு வந்தவுடன் அந்த ஏரிகளுக்கும் நீர் நிரப்பப்படும். இந்த திட்டத்திற்காக முதலாக அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது பூமி பூஜை போடப்பட்ட நாள் 4/3/2020. ஒரு பகுதி முதலாக அந்த திட்டத்தை துவக்கினால் 26/2/2021. இதில் சுமார் 100 ஏரிகள் நாம் கணக்கிட்டோம். பிறகு சர்வே செய்த பொழுது ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் பராமரிக்கப்பட்ட ஏரிகள், சில ஏரிகள் பட்டா நிலத்திலே இருந்தது. அதனால் அந்த ஏரியை தவிர்த்து மீதி ஏரிகளுக்கெல்லாம் நீர் நிரப்புகின்ற ஒரு பணியை நாம் செய்தோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 70% பணிகள் அதிமுக ஆட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்டது. எஞ்சிய 30% பணிகள் சில இடத்திலே நில எடுப்பு பணி. சில விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை கொடுக்க மறுத்தார்கள். சில விவசாயிகள் நீதிமன்றம் சென்றார்கள். அதனால் சற்று காலதாமதம் ஏற்பட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் 2021 வந்தது. ஆட்சிக்கு வந்தவர்கள் துரிதமாக வேகமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஒரே ஆண்டில் இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம். ஆனால்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இதுவரை 42 மாத காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து காலம் கடந்து விட்டது. இன்று வரை முழுமையாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவி ஏற்று 6 மாத காலத்திற்கு பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் இந்த நீரேற்றும் திட்டத்தை வந்து பார்வையிட்டார். அப்பொழுது மக்களிடத்திலே அவர் தெரிவித்தார், அற்புதமான திட்டம், வறண்ட பகுதி 1000 அடி ஆழ்துளைகள் போட்டால்தான் நீர் கிடைக்கும். இப்படிப்பட்ட இடத்தில் தேர்வு செய்து இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். உடனடியாக வேகமாக துரிதமாக அதற்கு தேவையான நிதி ஒதுக்கி நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று இந்த பகுதி மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். சட்டமன்றத்தில் நான் பேசினேன். நீர்வளத்துறை அமைச்சர் பதிலளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டன. எஞ்சிய பணிகள் நீங்கள் நிறைவேற்றப்படும் என்று கோரிக்கை வைத்தேன். அவர்களும் விரைவாக செயல்படுவதாக தெரிவித்தார்கள். ஆனால் 42 மாத காலம் கழித்தும் இன்னும் இந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. இதில் என்ன காழ்ப்புணர்ச்சி தேவை? இன்றைக்கு எல்லா கட்சியிலும் விவசாயிகள் இருக்கின்றார்கள். மேடையிலே கூட பல்வேறு கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்றார்கள், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். இது ஒரு கட்சியை சேர்ந்த விவசாயிகளுக்கு தான் இந்த தண்ணீர் கிடைக்கின்றதா? இல்லை. இந்த 4 தொகுதியில் இருக்கின்ற அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கின்ற 100 ஏரிகளுக்கும் நீர் நிரப்புகின்ற திட்டம். இந்த நீர் நிரப்புகின்ற பொழுது நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாணுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இது அதிமுக கட்சிக்காரனுக்கு மட்டும் இந்த தண்ணி கொண்டு போகல. திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, மற்ற கட்சிக்கெல்லாம் இந்த தண்ணீர் கொடுக்கவில்லை என்று இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றவில்லை. எல்லோருக்கும் பொதுவான திட்டம். நம்முடைய ஏரியெல்லாம் வறண்டு கிடக்குது. மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது மனம் எப்படி பாடுபடும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சியாளர்கள். ஒரு விவசாயிக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு விவசாயிக்கு தான் கஷ்டம் தெரியும். கோட்டையிலே அமர்ந்து கோப்புகளை பார்த்தால் போதாது. விவசாயியின் உள்ளத்திலே என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து அதற்கு தக்கவாறு ஆட்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு உபரி நீரை அதை முறையாக பயன்படுத்தியிருக்கலாம். இந்த அரசு நினைத்திருந்தால், திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைத்திருந்தால் ஒரே ஆண்டில் இந்த 100 ஏரி நிரப்பும் திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு அனைத்து ஏரிகளிலும் நீர் நிரப்பப்பட்டிருக்கும். இதுவரை சுமார் 46 ஏரிகள் தான் நிரப்பப்பட்டிருக்கின்றன. இன்னும் எஞ்சி 33 ஏரிகள் பாக்கி இருக்கின்றது. இது எப்பொழுது நிறைவேற்றுவார்கள்? சந்தேகம் விவசாயிகளிடத்திலே எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கின்ற அரசு இந்த அரசு. சுமார் 450 கோடி ரூபாயிலே அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். இன்னும் அங்கே தண்ணீரை தேக்கவில்லை. அதுக்கு பிறகு விவசாயிகள் கோரிக்கை ஏற்று நஞ்சை புகழூர் கரூருக்கு பக்கத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு கதவணையோட தடுப்பணையோட கதவணை கட்டினோம். சுமார் 425 கோடியில முடியும் தருவாய் இருக்கின்றது. இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விரைந்து வேகமாக அந்த பணி நிறைவேற்றப்பட்டிருந்தால் இப்பொழுது வெளியேறுகின்ற உபரி நீரை அங்கே தேக்கி வைத்திருக்கலாம். அதுவும் இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இப்படி விவசாயிகளுடைய விரோத அரசாகத்தான் இந்த அரசை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படல. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்து வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்தினாங்க. அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி நீண்ட காலமாக விவசாயிகள் எதிர்பார்த்த தீர்ப்பை அதிமுக அரசு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று தந்தது.
விவசாயிகள் வயிற்றிலே பால் வார்த்தோம். ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட டிஎம்ஸ் தண்ணீர் நம்முடைய மேட்டூர் அணைக்கு கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து வழங்க வேண்டும் என்ற அற்புதமான தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீர் ஏற்றின் மூலமாக ஒரு விவசாயிகள் குழு அமைக்கப்பட்டு அந்த விவசாய குழுவோடு அங்கு இருக்கின்ற நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதி ஏற்பட வேண்டும் என்ற நிலையை உணர்த்தினார்கள். அதன் அடிப்படையிலே பல்வேறு குழுக்களுக்கு அனுமதி கொடுத்து இன்றைக்கு காவிரியில் இருக்கின்ற நீர் அந்த மேடான பகுதிக்கும் நீர் ஏற்றின் மூலமாக நீரை கொண்டு சென்று அற்புதமான விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு விவசாயிகள். இதெல்லாம் ஒரு அற்புதமான திட்டம். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு முன்னாலே பேசியவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், குடிமராமத்து திட்டம். நான் ஒரு விவசாயம் இருக்கின்ற காரணத்தினாலே பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர் வாராமல் இருந்தது. அதனால் பெய்கின்ற மழை நீர் ஓரளவு தான் தேங்க முடியுது, மற்றெல்லாம் உபரி நீராக வெளியேறி விடுகிறது. ஆகவே பல ஆண்டு காலமாக தூர் வாராமல் இருந்த ஏரி எல்லாம் கணக்கிட்டோம். பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் தமிழகத்திலே இருக்கின்றன. உள்ளாட்சி துறையின் மூலமாக 26,000 ஏரி குளம் குட்டை ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் வருகிறது. இத்தனை ஏரிகளும் தூர்வார வேண்டும் என்று கணக்கிடப்பட்டு குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் 6,211 ஏரிகள் இந்த திட்டத்தின் வாயிலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றினோம். இந்த குடிமராமத்து திட்டத்திலே விவசாயிகள் தங்களுடைய நிலத்திற்கு தேவையான வண்டல் மண்ணை அங்கங்கே இருக்கின்ற ஏரிகள் மூலம் அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். விலையில்லாமல் அந்த வண்டல் மண்ணை கொடுத்தோம். இதனால் விவசாயிகள் பயனடைந்தார்கள். ஒருபுறம் இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழமாகின்றது, மறுபுறம் விவசாயியுடைய நிலம் பக்குவப்படுகிறது. ஆகவே இந்த ஏரி வண்டல் மண்ணை விவசாயியுடைய நிலத்திற்கு பயன்படுத்துகின்ற பொழுது நல்ல விளைச்சலை விவசாயிகள் பெற்றார்கள். இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசியில் குறிப்பிட்டதை போல மேட்டூர் அணை கட்டி நான் இருக்கின்ற போது 84 ஆண்டு காலம் இருந்தது. 84 ஆண்டு காலமாக தூர் வாரவில்லை. இங்க இருக்கின்ற விவசாய பெருடைய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சாங்க, மேட்டூர் அணையிலிருந்து வண்டல் மண்ணை அள்ளிக்கொள்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று. அவருடைய கோரிக்கையை ஏற்று அனுமதி கொடுத்தோம். நாள் ஒன்றுக்கு சுமார் 3000 லாரிகள் மூலமாக மேட்டூர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளி சென்றார்கள், இலவசமாக அள்ளி சென்றார்கள். ஒரு 5 நாட்களுக்கு முன்பு பத்திரிகையில் பார்த்தேன், இந்த மேட்டூர் அணை இன்னும் தமிழகத்தில் பல அணைகள் இருக்கின்ற வண்டல் மண்ணை அள்ளுவதற்கு டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விட்டா டெண்டர் எடுத்தவங்க இந்த வண்டல் மண் விவசாயம் அள்ளிக்கிட்ட பொழுது அவரிடத்திலே பணம் வசூல் செய்வாங்கல்ல. இவெல்லாம் விவசாயிக்கு நன்மை செய்கின்ற அரசாங்கமா? சிந்திச்சு பாருங்க. 4 நாளுக்கு முன்பு மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அணைகளில் இருந்து சுமார் 900 கோடி அரசுக்கு வருமானம் வரும் என்று செய்தித்தாளை பார்த்தோம். ஆகவே விவசாயிகளை பற்றி கவலைப்படல, அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் வரும் என்றுதான் இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. அரசாங்கத்துக்கு வருமானம் வருதோ இல்லையோ, இவருடைய கஜானாவுக்கு வருமானம் வரும். டெண்டர் விட்டா தானே கமிஷன் கிடைக்கும். நாங்கள் அப்படி பார்க்கவில்லை. சுமார் குடிமராமத்து திட்டத்திற்காக 1417 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டத்திற்கு எங்களுடைய சொந்த நிலத்தை அரசு எடுக்கக்கூடாது. தொடர்ந்து போராட்டம். அங்க இருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், விவசாய குடிமக்கள் என்னை சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு காணுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஒரு விவசாயி இருந்த காரணத்தினாலே, அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை நான் உணர்ந்த காரணத்தினாலே அதற்கு ஒரு
தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையிலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உருவாக்கி கொடுத்தேன். டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பொன் விளைகின்ற பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்களது விளைநிலை திரு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்திலே விவசாயியுடைய நிலைகளை பறிக்கப்பட்டு தனியாருக்கு தாரை வார்க்க முற்பட்டீர்கள். ஆனால் அண்ணா திமுக அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற விதத்திலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல கடுமையான வறட்சி, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, அந்த வறட்சி காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அவர்கள் சாகுபடி செய்த அந்த பயிர்கள் எல்லாம் இன்றைக்கு வெயிலே கருகி சேதமடைந்தது. வறட்சியால் போதிய தண்ணீர் இல்லாமல் விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் சேதமடைந்தது. அதை கணக்கிட்டு சுமார் 2247 கோடி வறட்சி நிவாரண விவசாயிகளுக்கு கொடுத்தேன். இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு மாநிலம் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் அண்ணா திமுக அரசாங்கம் தான் படைத்தது. அதே போல பயிர் காப்பீடு திட்டம், அந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்தியாவிலேயே நம்முடைய விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிகமான இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். 12,000 கோடி விவசாயிகளுக்காக இழப்பீட்டு தொகை பெற்று தந்தோம். இதெல்லாம் சாதனை அல்லவா? அதோட விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் 2014 2021 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அம்மாவுடைய அரசு கொரோனா தொற்று விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க, கடுமையாக நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம். ஆகவே தொடக்க வேளாண் வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று 12,110 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொன்னார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விவசாயிகளுடைய பெருமையை நாட்டிற்கு பறைசாற்றினார். அதனுடைய பொருள், உழவு தொழில் செய்து வாழ்பவரே உரிமையோடு உலகில் வாழ்வதற்கு தகுதியுடையவர், மற்றவரெல்லாம் பிறரை தொழுது அவரை பின் சென்று வாழக்கூடியவராக இருப்பார் என்று நம்முடைய விவசாயியுடைய பெருமையை குரல் வடிவிலே நமக்கு பெருமை சேர்த்தவர் 2000 ஆண்டுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட மகான்கள் விவசாயிகளை பற்றி தெரிந்திருக்கின்றார். ஆனால் இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் விவசாயிகளுடைய பிரச்சனையை தெரியாத முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நமக்கு நாமே திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தில் ஊரூரா போனார். அப்போ நம்முடைய சேலம் மாவட்டத்துக்கு வந்தார். சேலம் மாவட்டத்திற்கு தலைவாசலுக்கு வந்தார். தலைவாசல் கரும்பு தோட்டத்தை பார்வையிட போனார். அது போகும்போது ஒரு காங்கிரீட் பாதை அமைச்சு காங்கிரீட்ல கோட் ஷூட் போட்டு போட்டோ ஷூட் போட்டாங்க. அந்த பாதையில் நடந்து போய் கரும்பு பயிரை பார்த்தவர் தான் நவீன விவசாயி திரு ஸ்டாலின். சிந்திச்சு பாருங்க, கரும்பு பயிரை பார்வையிடுவதற்கு கரும்பு தோட்டத்துக்கு நடுவால காங்கிரீட்ல பாதை அமைச்சு கொடுத்து அந்த பாதையின் வழியாக சென்றுதான் அந்த பயிரை போய் பார்வையிட்டார். அதோட இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் நிறைய பேசுறார். இன்றைக்கு கூட நான் வரும்போது செய்தி பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி பொறாமையில் பேசிட்டு இருக்காரு. திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிட்டோம், அது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியலன்னு.
என்ன திட்டத்தை நீ கொண்டாந்த? இப்படி நான் பேசிய திட்டங்கள் ஒன்றாவது நீங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கீங்களா? எவ்வளவு திட்டத்தை நான் சொன்னேன், இன்னும் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் நான் சொல்லி முடிக்கிறதுக்கு. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வந்த திட்டம் மட்டும் இவ்வளவு. அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வந்த திட்டம் இன்னும் ஏராளம். எந்த திட்டமே கொண்டாடாத, மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா பேர் வைப்பதற்காக என்னை பற்றி விமர்சனம் செய்தீர்கள். என்ன அரசாங்கத்தினுடைய பணம் உங்களுடைய சொந்த பணமா? மக்களுடைய பணம். உங்களுடைய தாத்தாவுக்கு திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மன்றம் கட்டினீங்க, ரைட். ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தாரு, கட்டு ரைட். அவருக்கு 82 கோடி ரூபாயில நடுக்கடலில் கொண்டு பேனா வைக்கிறீங்க. எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? அதற்கு 82 கோடி தேவையா? அரசாங்கத்துடைய பணம் எப்படி வீணடிக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதைத்தான் நான் கண்டிக்கிறோம். ஏன் உங்களுக்கு பேனா வைக்க வேண்டும் என்றது உங்களுக்கு எண்ணம் இருந்தா திரு கருணாநிதி அடக்கம் செய்த நினைவு மன்றத்திற்கு பகுதியிலே பக்கத்திலேயே ஒரு 2 கோடியில் ஒரு பேனா வச்சுட்டு போங்களே. ஏன் 82 கோடி ரூபாயில விவசாயிகள் இருந்தது பொதுமக்களிடத்திலிருந்து வசூலித்த வரி பணத்தின் மூலமாக 82 கோடி செலவழிக்கிறீங்க வீணா? இல்லை உங்க அறக்கட்டளையிலிருந்து செலவு செய்யுங்களே. ஆயிரக்கணக்கான கோடி திரு கருணாநிதி குடும்பத்திற்கு அறக்கட்டளை இருக்குது, அந்த அறக்கட்டளையில் ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது. அதிலிருந்து நீங்க அந்த நிதி எடுத்து செலவு செய்யலாமே. அதற்கு மேலாக கார் பந்தயம், நாட்டுக்கு கார் தேவையா? கார் பந்தயம் தேவையா? இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு காலுக்கு போட செருப்பு கூட இல்லாத இருக்கிற நம்முடைய விவசாயி, நம்முடைய பெண் தொழிலாளர்கள் வெயிலையும் மழையிலையும் இரவென்றும் பகல் ஒன்றும் பாராம ரத்தத்தை வீர்வையாக சிந்தி உழைக்கின்ற அந்த பெண்களுக்கு காலுக்கு காலணி கூட இல்லாத இருக்கிற நேரத்தில் நூற்றுக்கணக்கான கோடி செலவு செய்து கார் பந்தயம் நடத்த வேணுமா? அதுக்கு தான் நீங்க அரசாங்கம் நடத்துறீங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் வந்து உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துறீங்களா? இதை கேட்டா கோபம் வருது. எல்லாத்துக்கும் மேல வேடிக்கை என்னன்னா, அப்பா வந்து மகனை புகழ்ந்து பேசுறார், மகன் வந்து அப்பாவை புகழ்ந்து பேசுறான். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. திரு ஸ்டாலின் உதயநிதி புகழ்ந்து பேசுறாரு, திரு உதயநிதி அப்பா புகழ்ந்து திரு ஸ்டாலினை பேசுறாரு. இதுதான் வேடிக்கை. அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்களே எங்களுக்கு அறிவுரை சொல்ற, அண்ணா திமுகவில் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில இருந்து பணியாற்றியவன், பல்வேறு நிலையில இருந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்று பணியாற்றியவன். நான் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் ஆகின்ற பொழுது தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக் கொடுத்தேன். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் நீளம் உள்ள மாநிலம் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தேன். திரு உதயநிதி அவர்களே, அதை பார்த்து தான் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து 2016 மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மா அமர்கின்ற பொழுது கூடுதலாக பொதுப்பணித்துறையும் எனக்கு வழங்கினார்கள். நான் உங்கள் வழியிலே நான் வரவில்லை. ஒரு விவசாயி ஒரு கிளை செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு வந்து, மாவட்ட பொறுப்பு வந்து, மாநில பொறுப்பு வந்து, இன்றைக்கு உங்கள் முன் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை நீங்கள் கொடுத்தீர்கள். நீங்க அப்படியா வந்த திரு கருணாநிதி முதலமைச்சர், பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர், இப்போ திரு உதயநிதி, திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் துணை முதலமைச்சர். எந்த தகுதியின் அடிப்படையிலே உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது? என்ன திமுக உழைத்து விட்டீர்கள்? எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றீர்கள்? எவ்வளவு பேர் உங்களுடைய கட்சியிலே இரவென்றும் பகலென்றும் பாராமல் அந்த கட்சிக்காக உழைத்து அந்த கட்சியை வளர்த்து இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? திரு கருணாநிதி குடும்பத்திலே ஆண் வாரிசுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் உண்டு, பெண் வாரிசுகளுக்கு அதுவும் கிடையாது. ஆகவே உதயநிதி அவர்களே,
திரு ஸ்டாலின் அவர்களே, நாவடக்கம் தேவை. நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன், உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன். உங்களை போல் உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தால் நான் பதவிக்கு வரவில்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, உங்களுடைய தந்தை ஸ்டாலின், உதயநிதிக்கு தாத்தா, 2 பேரும் இந்த அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள். நாவடக்கம் தேவை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருந்தால் அதற்கு தக்க பதிலடி தொடர்ந்து கொடுப்போம். நீ செல்வ செழிப்பிலே வந்தவருக்கு உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா உழைப்பவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ஆகவே முதலமைச்சர் என்ற பொறுப்பு மிக உயர்ந்த பொறுப்பு, துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பு உயர்ந்த பொறுப்பு. அந்தருக்கு கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஏதோ கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். அதெல்லாம் கிடையாது. குடும்பத்துக்கு சேவை செய்யதான் திரு கருணாநிதி குடும்பம் இருந்துட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிதியமைச்சராக இருந்த பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் குறிப்பிட்டார், திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ செய்தி. அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கூட்டணியிலே இருப்பது காங்கிரஸ் கட்சி, கூட்டணியிலே திமுக இருப்பது காங்கிரஸ் கட்சியோடு. அண்மையிலே கருணாநிதியுடைய 100ஆண்டு விழா நாணய வெளியீட்டு விழா, யாரை கூட்டிட்டு வரீங்க? பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த அங்க இருக்கின்ற மத்திய அமைச்சரை கூட்டிட்டு வந்து நாணயத்தை வெளியிடுறீங்க. இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். ஏன்னா அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டுமல்ல. இன்னொன்னு சொல்றார் திரு உதயநிதி இன்னைக்கு பேசும்போது, ரெய்டை கண்டு எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரு. ரெய்டை கண்டு நான் பயந்துகிட்டேன். நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்மையிலே ஒரு ரெய்டு நடந்தது. தவறுதலா பத்திரிகையிலே போட்டிருந்தாங்க. உடனடியா நம்முடைய மாவட்ட இளங்கோவன் அவர்கள் அந்த பத்திரிகை மீது வழக்கு போட்டுகிறோம். அந்த தவறான செய்தி வச்சுக்கிட்டு நீங்க பேச வேண்டாம். அண்ணா திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு பொற்காலம். அண்ணா திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம். ஆகவே இங்கே கூட விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு உதவி செய்தோம். அதில் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் அழகாக ஒரு குரலை நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்காரு. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கை இடுக்கன் கலவைதாம் நட்பு. அதாவது நம்முடைய அணிந்திருக்கும் ஆடை நழுவி செல்லும் போது உடனடியாக சென்று அதை சரி செய்யும். அதே போல இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அம்மாவுடைய அரசு தானாக வந்து உதவி செய்யும். அப்படிப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், விவசாயியுடைய அரசாங்கம். இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு அதிமுக எப்பொழுதும் துணை இருக்கும். நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவன் விவசாயி. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்ந்து விடலாம். தண்ணீரும் நமக்கு உணவும் இல்லாவிட்டால் வாழ முடியாது. அந்த இரண்டும் கிடைப்பதற்கு அதிமுக எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும் என்று சொல்லி நம்முடைய விவசாய பெருநிதி மக்கள் நம்முடைய மாவட்டத்திலே மிக பிரம்மாண்டமான இந்த 100 ஏரி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து எனக்கு இந்த அற்புதமான பாராட்டுகளையும் தெரிவித்த இங்கே மேடையில் வீட்டுக்கின்ற அத்தனை பல்வேறு அமைப்பை சேர்ந்த அனைத்து விவசாய பிரதிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.